எழுத்தும் சொல்லும் கதையும். தமிழ் உயிர் எழுத்துக்களின் 4வது எழுத்து ஈ. இதோ இவருதான் நம்ம வணிகர். வணிகர் தான் கொண்டு வந்தது எல்லாத்தையும் வித்துட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிறாரு. வணிகர் தன்னோட பாதுகாப்புக்காக எப்போதும் தன் கூட ஒரு ஈட்டிய வச்சிருப்பாரு. ரொம்ப தூரம் நடந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாதான் திரும்பி நடக்க முடியும். அட, பக்கத்திலேயே ஒரு மரக்கட்டை இருக்கே. நம்ம ஓய்வெடுக்கிறதுக்கு இந்த இடம் வசதியா இருக்கும். வணிகர் மரக்கட்டைக்கு பக்கத்துல தன்னோட ஈட்டிய வச்சுட்டு அது மேல சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சாரு. வணிகர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு மரத்துல இருந்த பழங்கள்லாம் கீழே விழ ஆரம்பிச்சுது. அதுல ஒண்ணு தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம வணிகர் மேலையும் விழுந்துச்சு. ஏய், யாருங்க? யாரு இது இப்ப என்ன கல்லால் அடிச்சது? பதறி போய் எழுந்த வணிகர் தன்னை சுத்தி பார்த்தாரு. அட, மரத்துல இருந்து பழம் கீழே விழுந்திருக்கு. மாணவனா இருக்கும் போது மரத்துல இருக்கிற பழம் கீழே விழறதுக்கு பூமியோட ஈர்ப்பு விசை தான் காரணம்னு ஆசிரியர் சொல்லி கொடுத்த பாடம் இப்ப நினைவுக்கு வருது. பேசாம மாணவனாவே இருந்திருக்கலாம். ஈர்ப்பு விசை. வணிகர் தனக்கு பக்கத்துல செதறி கிடந்த பழங்களை போய் எடுத்தாரு. இது என்ன பழம் இது? அட, ஈச்சம்பழம். எவ்வளோ நாளாச்சு இந்த பழத்தை சாப்பிட்டு? வணிகர் பக்கத்துல இருந்த கல்லுல உட்கார்ந்து பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஈச்சம்பழம். வணிகர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஒரு ஈச்ச மரத்துக்கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோன்றத கவனிச்சாரு. நம்ம ஈச்ச மரத்துக்கு அடியில போய் படுத்துட்டு பழம் விழறத போய் யாரோ நம்மள அடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டோமே. நல்ல வேளை நம்மள சுத்தி யாரும் இல்ல. ஈச்சமரம். ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டு வணிகர் தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு. நடந்து வந்துகிட்டே இருந்த வணிகர் வழியில ஒரு குளம் இருக்கிறத பார்த்தாரு. அப்பாடா, ஒரு வழியா என் தாகத்தை போக்குறதுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. உட்காந்து ரசிக்க தான் நேரம் இல்ல. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். இயற்கைய ரசிச்சுக்கிட்டு இருந்த வணிகர் தனக்கு பக்கத்துல ஒரு ஈ வித்தியாசமா நடந்துக்கிறத கவனிச்சாரு. பூச்சி. ஈ எல்லாம் பிடிக்கவே முடியாது, பறந்துகிட்டே இருக்கும்னு வாங்க. இது என்ன ஒரே இடத்துலயே சுத்தி சுத்தி நடந்துகிட்டு இருக்குது? வணிகர் யோசிச்சுக்கிட்டே அந்த ஈக்கு பக்கத்துல போனாரு. அட, உன்னோட ரெக்கையெல்லாம் தண்ணி பட்டு ஈரமா இருக்கா? அதான் பறக்க மாட்டேங்கிறியா? ஈரம். ஈக்கு உதவி பண்ண நினைச்ச வணிகர் அதுக்கு பக்கத்துல போயிட்டு அதோட ரெக்கையில இருக்க ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சிட்டாரு. தன்னுடைய ரெக்கை சரியானதும் ஈ சந்தோஷமா பறந்து போச்சு. நடந்துகிட்டே வந்த வணிகர் ஒரு வழியா அவரோட கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அப்பாடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வீட்டுக்கு போயிடலாம். நடந்து போய்கிட்டே இருந்த வணிகருக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஈமு பறவை வந்து நின்னுச்சான். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச வணிகர் அதை தாண்டி எப்படியாவது போயிடலான்னு முயற்சி பண்ணாரு. ஆனா ஈமு அவரை எந்த பக்கமும் நகரவே விடல.
இந்த பறவை நமக்கு வழிவிடாது போலயே. என்ன பண்றது இப்ப? சிந்திச்சுக்கிட்டே இருந்த வணிகருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான். தான் கையில கொண்டு வந்த ஈட்டிய கீழே வச்சிட்டு தன் பையில இருந்து கொஞ்சம் தானியங்களை எடுத்து ஈமுக்கு பக்கத்துல வச்சாரு. ஈமு அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அப்பாடா, சாப்பிடுது. நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம், ஜாலி. வணிகர் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போனாரு.